Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம வந்து இந்த பெரிய கூடையோட ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி நாலு பக்கமும் பின்ன போறோம்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அதே போல குட்டி கூடை வந்து எப்படி போடுறது நான் போட்டுட்டேன். இது வந்து பெரிய கூடை, இது பின்னி இது போல நம்ம ஃபுல்லா முடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து நான் பிங்க் கலர் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே அடி வந்து டபுள் கலர் போட்டுட்டேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயர்ல வந்து பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு தோன்றபடி செய்யலாம். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் எப்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒயரை வந்து அடியில் இந்த போல் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரன்னிங் ஒயர் வச்சு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. அதுக்காக தான் நான் உங்களுக்கு அந்த டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கார்னரில் ஸ்டார்ட் பண்ணாமல் ஒரு 3 லைன் விட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை அடியில் இது போல் உள்பக்கமாக நல்லா சொருகி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ டைட்டாக வேணுமோ பார்த்து அந்த அளவுக்கு உள்ளே நல்லா தள்ளி 4-5 லைன் ஃபுல்லாக கூட உள்ளே அப்படி சொருகி விட்டுட்டிங்கன்னா அடி ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த போல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே சொருகி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எண்டில் வந்து உங்களுக்கு அது அந்த ஒயர் வெளியே இருந்ததுன்னா இது என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு புரியாமல் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் இது போல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நீட்டாக ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம நார்மலாக கூட முடிச்சு போடுற மாதிரி போட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ நான் வந்து பிங்க் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒயர் வச்சுட்டு நம்ம வந்து நார்மல் கூட முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே போல் போட்டுட்டு வர வேண்டியதுதான். ஸோ இந்த 4 எண்டுமே வந்து 4 கார்னரும் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வந்து மினி கூடை சொல்லிட்டு ஒரு குட்டி கூடை ஒன்று பண்ணியிருப்பேன். அதுலேயும் இதே போல் உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுவும் வந்து பார்ட்டாக போட்டுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு சின்ன கூடை வேணுன்றவங்க அந்த மாதிரி குட்டியாக ஒரு கூடை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் பெரிய கூடை ட்ரை பண்ணலாம். ஸோ கூடை ஒயர் வாங்கிட்டு பின்ன முடியாமல் அப்புறம் அது வேஸ்ட் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு நீங்கள் சின்னதாக ஒரு கூடை பண்ணி பாருங்கள். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சுன்னா நீங்கள் இது போல் பெரிய கூடை அழகாக பண்ணலாம். இது வந்து நம்ம லஞ்ச் கூட பண்ணிக்கலாம், இல்லை நோட் புக் வைக்க கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மார்க்கெட்டுக்கு எடுத்து போகிறதுக்கும் கூட பண்ணிக்கலாம். எந்த பர்பஸ்க்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட பெருசாக நீங்கள் சைஸ் மாற்றி போட்டுக்கலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா நோட் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான கூட. ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுற மாடலில் வரும். அதனால் நீங்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக கூட பின்னுறீங்கன்னு முடிவு பண்ணிவிட்டு அதோட ஹைட்டும் அகலமும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்க்கெட் கூட நம்ம எவ்வளோ பெருசாக ஆனால் போட்டுக்கலாம். ஆனால் நோட் புக்ஸ்லாம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த நோட்டு பெரிய சைஸ் நோட்டா சின்ன சைஸ் நோட்டான்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அகலம் நீளம் வச்சு பின்ன ஆரம்பிச்சிருங்க. நான் அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ நம்ம லைன் எண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இந்த கார்னர் பண்ணலாம். ஸோ இந்த கார்னர்ன்றது எப்பவும் போல் நார்மலாக நம்ம பின்னுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பின்ன போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. நிறைய பேருக்கு இந்த கார்னரில் தான் நிறைய டவுட் வருது. இது எப்படி வந்து இந்த கார்னர் திருப்புறது தெரியலன்னு சொல்கிறாங்க. இப்போ நார்மலாக கூட முடிச்சு போடுற மாதிரியே 4 கார்னரும் வந்து ஜாயின் பண்ண வேண்டியதான். ஸோ இதுக்கு வந்து தனியாக வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த சைடு நம்ம ஃபுல்லாக எப்பவும் போல் கூட முடிச்சு போட்டு இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ ஒயர்லாம் வந்து பெருசாக இருக்கனால இது கொஞ்சம் இப்போ வந்து பொறுமையாக தான் போடணும். ஏன்னா அங்கங்கே பாருங்கள் நிறைய பெருசாக இருக்கும் ஒயரு. கொஞ்சம் போட கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக போட்டிங்கன்னா அழகாக கூட போடலாம். ஸோ நீங்கள் கூட போடும்போது அங்கங்கே வந்து டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் முக்கோணம் மாதிரி ஒரு முடிச்சிருக்கு இல்லையா, இது ஒரு கார்னர் இது. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கார்னர். ஸோ நார்மல் முடிச்ச மாதிரியே முடிச்சு நம்ம போட்டுகிட்டே வந்துடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஒயராகவும் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணலாம், இல்லை டபுள் கலர் வேணும்னா நடுவில் நீங்கள் மாற்றியும் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சிடலாம். நீங்கள் டபுள் கலர் எப்படி நடுவில் மாற்றணுன்னா, இப்போ நம்ம எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து ஒயர் உள்ளே சொருகிட்டு ஆரம்பித்தோமோ அதே மாதிரி உங்களுக்கு எங்கே வந்து வேறு ஒரு கலர் ஆட் பண்ணணும், ரன்னிங் ஒயர் மாற்றணுன்னா அதே போல் நீங்கள் சைடில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா டைட் ஆகிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஃபுல்லாக முடிச்சிடலாம். டைட் ஆகிற வரைக்கும் ஒயர் சொருகிட்டு நம்ம வந்து செகண்ட் கலரை ஆரம்பிக்கணும். இப்போ இந்த அடுத்த செகண்ட் கார்னர் இது பாருங்கள், நார்மல் முடிச்சு போகிற மாதிரியே போடணும்.
ஆனால் நீங்கள் நார்மல் முடிச்சு போடும்போது அந்த முக்கோணம் மாதிரி வருது பார்த்தீங்களா, அங்கே நல்லா டைட்டாக இழுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடி ஸ்ட்ராங்காக இருக்கும். கார்னரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உங்களுக்கு கூட வந்து வளவலன்னு ஆகாது, ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் இப்போ நம்ம இந்த இடம் போடும்போது நல்லா டைட்டாக இழுத்துட்டு போடுங்க. அதே போல் போட்டுட்டு முடிச்சு நல்லா இறுக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணி இறுக்கமாக்கிடணும். அப்போ உங்களுக்கு 4 கார்னரும் டைட்டாகிடும். ஸோ கார்னர் வரும்போது நல்லா கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. இப்போ இங்கே ஒரு இது 3 முக்கோணன்ற மாதிரி வரும். ஸோ இது வந்து செகண்ட் கார்னர். நீங்கள் நான் இந்த கூடை வந்து டபுள் கலர் தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அது வந்து எப்படின்னா பாதி பிங்க் ரன்னிங் ஒயராகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த க்ரீன் ஒயர் இருக்கு இல்லையா, அதுங்க இது போல் முக்கோணம் மாதிரி உங்களுக்கு செகண்ட் கார்னர் கிடச்சிரும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கார்னர் டைட்டாக இருந்தால் கூட ரொம்ப நாளைக்கு வரும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஏன்னா சில ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு இருக்கும், சில ஒயர் பார்த்தா திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ஒயர் வந்து கொஞ்சம் திக்கான ஒயராக வாங்கினீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும் கூட. இப்போ நம்ம வந்து இந்த கூடை ஒயர் வச்சே நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறேன். அதில் நிறைய வீடியோஸ் அதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு லிங்க்லாம் நான் கொடுக்குறேன், நீங்கள் அது உள்ளே போய் பாருங்கள். ஃப்ளவர் வாஷ் பண்ணுறது, அப்புறம் குட்டி குட்டி கூடை பண்ணுறது, அப்புறம் ஃப்ளவர்ஸ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நம்ம முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கார்னர் வந்து இப்போ காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கார்னர் வந்து இது வந்து தேர்ட் கார்னர் இது. ஸோ நம்ம 2 கார்னர் முடிச்சிட்டாலே இது தேர்ட் கார்னரு. உங்களுக்கு எண்டு வந்து தான் வந்து கொஞ்சம் நல்லா கவனமாக பண்ணணும். கார்னர்லாம் வந்து நார்மல் நம்ம முடிச்சு போடுற மாதிரியே போட வேண்டியதுதான். இது வந்து எப்படி இருக்குன்னா ஏணிப்படி முடிச்ச மாதிரி உங்களுக்கு முடிக்கும்போது உள்ளே தெரியும். அதாவது வந்து இது எப்படின்னா நம்ம முடிக்கும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேயே முடிச்சிடும். ஸோ ஈக்குவலாக இருக்கும். கூட சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எங்கே ஆரம்பிச்சிங்கன்னே தெரியாது, ஃபஸ்ட்டு லைனு அதுலேயே முடிஞ்சிடும். ஸோ ஈக்குவலாக இருக்கும். நீங்கள் அது ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் நார்மலாக சுற்றி ரன்னிங் வச்சு சுற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் முடிக்கும்போது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து கம்மியாகவும் ஒரு பக்கம் ஹைட் அதிகமாகவும் இருக்கும். அதனால் இந்த ஏணிப்படி முடிச்சு வந்து பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். அது எங்கன்னா எண்டில் தான் வரும். ஸோ எண்டில் வந்து உங்களுக்கு அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாகவும் இருக்கும், போட ஈஸியாகிடும். நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைனும் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே முடிச்சிட்டிங்கன்னா கூட முடிக்கும் போது ஹைட் பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 4th கார்னரும் வந்துட்டோம். ஏன்னா 4th கார்னர் முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எண்டிங் எங்கே இருக்கோ அங்கே வரும். ஏன்னா நம்ம ஆரம்பித்தது வந்து கார்னரில் ஆரம்பிக்கலை, 3 லைன் விட்டு தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இது வந்து 4th கார்னர். ஸோ நீங்கள் டபுள் கலர் வேணுன்றவங்க நடுவில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த செகண்டாக நீங்கள் சேர்க்குற அந்த ரன்னிங் ஒயர் வந்து நம்ம இதை ஹைட் ஆகும்போது சைடில் எங்கேயாவது ஒயர் நல்லா சொருக்கிட்டு இப்போ எப்படி நான் ஆரம்பித்தனோ அதே போல் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்போ நம்ம அந்த 4th கார்னரை முடிச்சுட்டு எப்படி வந்து இதை ஃபஸ்ட்டு லைனை முடிக்கணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு 3 லைன் வரைக்கும் காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதுக்கப்புறமா வந்து அடுத்த பார்ட் வரும், எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த பார்ட் வந்து எப்படி கைப்பிடி வைக்கிறது நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கிறோம். 2 லைன் தள்ளி 3 லைன் தள்ளி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து 4th கார்னர். நல்லா டைட் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடச்சிருச்சு. எப்போயுமே நான் வந்து அந்த கார்னர் நல்லா டைட் பண்ணிப்பேன். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ண லைன் பக்கத்து முடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இப்போ நம்ம அதில் தான் வந்து ஃபஸ்ட்டு லைனை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைனில் ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஒரு ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த லைனை வந்து ஆரம்பித்தோம் இல்லையா அங்கேயே முடிச்சிடலாம். எப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இங்கேருந்து ஆரம்பித்தோம், அந்த முடிச்சு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா
லூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ரன்னிங் ஒயர் வந்து இப்படி மடித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பித்து இந்த முடிச்சு வந்து நல்லா லூஸ் பண்ணிக்கணும். மேலே இருக்கிற இந்த ஒயரை கீழே தள்ளினால ஆட்டோமேட்டிக்காக லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த முடிச்சு வந்து இது உள்ளே விட்டுக்கோங்க. விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடணும். நம்ம நார்மலாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் இதையும் உள்ளே சேர்த்து நம்ம வந்து முடிச்சு போடணும். பாருங்க, இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரே முடிச்சாகிடும். இது நல்லா டைட் பண்ணி இழுத்திங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து ரன்னிங் ஒயர் வந்து இதுக்குள்ளே போயிடும். அப்போ உங்களுக்கு வந்து முடித்த மாதிரியே தெரியாது. அதாவது இந்த லைன் முடிஞ்சிருச்சு பாருங்கள். எங்கே முடித்தோன்னே தெரியல பாருங்கள். ரன்னிங் ஒயர் வந்து அதுக்குள்ளே விட்டு முடிச்சிட்டோம். அந்த நம்ம முடிச்ச வந்து லூஸ் பண்ணிவிட்டு இந்த முடிச்சு மாதிரி எடுத்து அது உள்ளே விட்டுட்டு நீங்கள் அந்த மேலே இருக்கிற ஒயரும் இது உள்ளே சேர்த்து இழுத்திங்கன்னா இது போல் உள்ளேயே முடிஞ்சிடும். இப்போ நம்ம அந்த ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கமாக இப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து எங்கே முடித்தோமோ அங்கே ஆரம்பிக்காமல் அடுத்த ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். உள் பக்கமாக எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்த ஒயர்லேருந்து இப்போ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ செகண்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டோம். அதே போல் தான் 4 கார்னரை வந்து ஜாயின் பண்ணி செகண்ட் லைன் முடிஞ்சிருச்சிங்க. 4 கார்னரும் முடிச்சாச்சு. இது செகண்ட் லைன். ஸோ இதில் ஒரு வாட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எப்படி தேர்ட் லைன் வந்து ஆரம்பிக்கிறதுன்னு இங்கே பாருங்கள். இந்த முடிச்சு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா இது ரன்னிங் வந்து உள் பக்கமாக மடித்து இப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆரம்பித்த லைன் இருக்கும் இல்லையா, இந்த ஒயர் வந்து உள் பக்கமாக கீழ்ப்பக்கமாக தள்ளினீங்கன்னா அந்த முடிச்சு வந்து உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிவிட்டு மேலே வருதில் இந்த மடக்கின ஒயரை உள்ளே விட்டுடுங்க. மேலே போகிற அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் 4 பக்கமும் நல்லா டைட் பண்ணிங்கன்னா செகண்ட் லைனோட இது வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அதிலே முடிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைனும் முடிச்சிட்டோம். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அந்த முடிச்சு தனியாக தெரியாத அளவுக்கு நல்லா உள்ளே தள்ளி நல்லா டைட் பண்ணிங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து செகண்ட் லைன் எங்கே ஆரம்பித்தோம் முடிச்சோன்னு தெரியாது, ஈக்குவலாக இருக்கும். இப்போ உள் பக்கமாக ரன்னிங் ஒயர் கொண்டாந்து அடுத்த ஒயர் வச்சு தேர்ட் லைன் இப்போ ஆரம்பிக்கிறோம். ஸோ இது வந்து இப்போ தேர்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஏணிப்படி மாதிரி க்ராஸாக வரும். ரன்னிங் ஒயர் வந்து உள் பக்கம் க்ராஸாக வரும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அடுத்த லைன்றதுனால உங்களுக்கு ஏணிப்படி மாதிரி வரும். இப்போ தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். எப்படி வந்து தேர்ட் லைன் வந்து முடிக்கிறது பாருங்கள். இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அந்த முடிச்சு திரும்பவும் இது உள் பக்கமாக மடிச்சுக்கலாம். இப்போது அந்த முடிச்சு வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கணும். அப்போ மேலே வருது பார்த்தீங்களா, கொஞ்சம் லூஸாகி மேலே வர அந்த ஒயருக்குள்ளே இந்த மடக்கன ஒயரை உள்ளே விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த பச்சை கலரில் மேலே போகுது பார்த்தீங்களா, அந்த ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு மேலே இழுத்துட்டு நீங்கள் நார்மல் முடிச்ச மாதிரி நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா இது உள்ளேயே போய் அது செட்டில் ஆகிடும். தேர்ட் லைன் முடிஞ்சிடுச்சு. இது பேர் தான் ஏணிப்படி முடிச்சுன்னுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து க்ராஸாக வரும், ஏணிப்படி மாதிரி வரும். இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூட முடிக்கும் போது ஈக்குவலாக இருக்கும். இல்லை தெரியலன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி பண்ணிட்டு வந்தால் கூட எங்கேயாவது ஒரு இடத்துல முடிச்சிடுங்க. அப்போ என்ன ஆகுனா கொஞ்சம் உங்களுக்கு ஹைட் வந்து கம்மியாக தெரியும். முடிஞ்ச அளவுக்கு இது ட்ரை பண்ணுங்கள். கூட வந்து பார்க்க அழகாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ ஃபோர்த் லைன் இது. ஸோ தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். இனி இது வச்சு நான் வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நடுவில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணுன்னா ரன்னிங் ஒயர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஹைட் வளர என்ன பண்ணணும், வளர்ந்துட்டு வரும்போது நீங்கள் அதுக்குள்ளே வந்து சைடில் நீங்கள் அந்த செகண்ட் ரன்னிங் ஒயரை நல்லா உள்ளே சொருகிட்டு இப்போ நம்ம பண்ணுற மாதிரி சுற்றி பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் வந்து ஃபோர்த் லைன் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ பெருசாக வேணாலும் இப்போ பின்னிக்கலாம்.